பாருங்கள், முருங்கைக்கீரை பறிச்சிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை வந்து சுண்ட போகிறேன். முருங்கைக்கீரை வந்து எண்ணெயில் சுண்ட போகிறேன். முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை பறிச்சிட்டு வந்தேன், ஒரு கட்டு பறிச்சிட்டு வந்திருக்கேன். இந்த முருங்கைக்கீரையில் வந்து என்னென்ன பயன்கள் இருக்குன்னா, இரும்பு சத்து இருக்குது. அப்புறம் வந்து கண் குறைபாடுகளெல்லாம் வந்து நீக்கும். கண் நல்லா வந்து ஒரு கண்ணுக்கு பவராக நல்லா வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திறமை இருக்குது இந்த கீரைக்கு. இந்த கீரையை வந்து தினம் நீங்கள் வந்து கிடச்சிதுன்னா சாப்பிடுங்க, இல்லை வாரம் ஒரு முறையாவது கீரை செஞ்சு சாப்பிடுங்க. இந்த கீரையை பற்றி நான் போட்டுருக்கேன், ஏற்கனவே முருங்கைக்கீரையை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த முருங்கைக்கீரையை சுண்டுறதை நான் வந்து உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன், எப்படி சுண்டுறதுங்கிறத. முருங்கைக்கீரையை உருவிட்டேன் பாருங்கள், முருங்கைக்கீரை உருவி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கான வந்து தேவையான பொருட்கள், சின்ன வெங்காயம் ஒரு 7-8 வெங்காயம் அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 7-8 நச்சு வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி கொஞ்சம் அப்படியே தட்டி வச்சுருக்கேன். கீரை இது மாதிரி வந்து உருவிக்கணும். நீங்கள் கீரை காட்டினவங்களுக்கு அலசிட்டு நல்லா உருவி வச்சுக்கணும். இப்போ வாங்க வந்து நம்ம அப்படியே முருங்கைக்கீரை எண்ணெயில் சுண்டுறது எப்படின்னு பார்ப்போம். வாங்க அப்படியே கீரை இப்போ வந்து எப்படி எண்ணெயில் சுண்ட போகிறோங்கிறத இதை செய்ய வாங்க அப்படியே. கடுகு போட்டுக்கணும். அது பச்சை மிளகா, நைஸாக வெட்டிய பச்சை மிளகா, அடுத்து பூண்டு நச்சிய பூண்டு, அப்புறம் வந்து இஞ்சி நச்சு வச்சுருக்கோங்களா, அந்த இஞ்சி வந்து போட்டுக்கலாம். வெங்காயம் நைஸாக அதில் அரிஞ்சிச்சுக்க வந்து வெங்காயம் தள்ளி போட்டுருவாங்க. நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து கீரை
ஒரு அள்ளி நல்லா வதக்கணும். இந்த மாதிரி வதங்கினா நல்லா முடியாது. உப்பு போட்டாச்சு. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுங்க. நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கிறேன். முருங்கைக்கீரை சுண்டியாச்சு. எண்ணெயில் முருங்கைக்கீரை சுண்டியாச்சு. இனிமேல் வந்து சோத்துக்கு அப்படியே பக்கத்தில் வச்சு அப்படியே தொட்டுக்கிட்டு சாப்பிட வேண்டியதான். அப்படியே அள்ளி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்கு.